ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எல்லாருமே சந்தோஷத்தில் இருந்தாலும் நம்ம மார்க்கதரிசி தான் கொஞ்சம் அதாவது டென்ஷனில் இருக்கார். டென்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா, என்னடா நம்ம பொண்ணு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டான். ஆனால் பெரிய பிளானோடு வச்சுருக்காளே, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதுங்கிற மாதிரி அவருக்கு அந்த ஒரு டென்ஷன், கொஞ்சம் பயம் வேறு இருக்குது. அடுத்து எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் பல்லவிக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற யார் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கவே பிடிக்கவே இல்லை. அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கண்ணனுக்கு என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கிறாரு. வீட்டுக்கு போனவுடனே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த படியில் அரிசியெல்லாம் வச்சு அதை தட்டி விடுறதுக்காண்டி அதை வச்சுருக்குறாங்க. அப்படியே பல்லவி அவங்க வீட்டை பார்த்துட்டு உள்ளே வரப்போ, ஓகே இனிமேல் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி மாதிரி தான் நடக்க போகுது. இனிமேல் எதுவுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டாங்க, அஜய் ஓடி போனதுக்கு நம்ம பார்வதி தான் காரணம்னு. அது வேறு கோபத்தில் இருக்காங்க நம்ம பல்லவி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லூசு பையனை நம்ம தலையில் கட்டி வைக்கிறதுக்கு தான் இவன் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு. பார்க்கலாம் பல்லவியால் என்னென்ன பிரச்சனை இனிமேல் அந்த வீட்டில் நடக்க போகுதுன்னு.